பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 116வது சங்கீதம் 8வது வசனம். Psalms 116 verse 8. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நான் விசுவாசிக்கிறேன், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை வேளையிலே மரணத்தின் பிடியில் இருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ கண்ணீரில் நினைத்து கொண்டு இருக்கலாம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கண்ணீரை துடைக்கிறவர், உன் காலை எல்லா இடர்களுக்கு விலக்கி காக்கிறவர் அவர் உன் கூட இருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த காலை வேளையில் தைரியமாக சொல்லுங்க, இந்த நாளிலே கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் போகிற பாதை ஆபத்தான பாதையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை காப்பாற்றி உங்களை சுகத்தோடு வெளியே கொண்டு வருவார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த மரண பிடியில் இருக்கிற பிள்ளைகள், வேதனையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே அநேகர் கண்ணீரில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் இடறி விழுந்த பிள்ளைகள் ஆண்டவர் அநேகர் இருக்கலாம். எங்களுக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, நீர் எல்லாரையும் தப்புவிக்கிறவராக இருக்கிறீர், எல்லாரையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். இந்த நாளிலே என் தேவனுடைய கரம் ஆண்டவரே அவளை தொட்டு விடுதலையாக்க விடமா ஜெபிக்கிறேன். சகலத்தையும் நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர். இந்த நாளிலே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும், ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்பட்டும். இந்த வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் தேவையான கிருபையை தாங்க. அந்த கிச்சனில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற பிள்ளைகளை என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. யாருக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு போகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த நாளில் நன்மைகளை காண செய்வீராக. ஏ தேவன் தாமே இந்த நாள் நம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும் அப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இந்த நாளில் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல லாபங்களை தாங்கப்பா, நல்ல உயர்வை தாங்க ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல லீஸுக்கு ஆட்களை தாங்க ஆண்டவரே. வாடகைக்கு நல்ல ஆட்களை கொண்டு வாங்க. சொந்த வீடு வாங்க உதவி செய்யுங்க. நிலங்களை வாங்குவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே அவருடைய எல்லைகள் எல்லாம் விஸ்தாரம் ஆகட்டும் அப்பா. அந்த பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இதுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. இந்த நாளிலும் ஆண்டவரே கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கைகள் தசமாகளை ஆசீர்வதிங்கப்பா. சபையின் தேவைகளை சந்திங்க. என் தேவன் தாமே நீரே கூட வழி நடத்துவீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.